வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் மெகா நியூரான் ஓடி ப்ளஸ் கேப்சூலோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெகா நியூரான் ஓடி ப்ளஸ் கேப்சூல் இதில் மெத்தில் கோபாலமின், விட்டமின் B6 அதாவது பைரிடாக்சின், ஃபென்போதையமின், ஆல்போ லிபோயிக் ஆசிட், ஃபோலிக் ஆசிட், பயோட்டின் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரையை அரிஸ்டோ அப்படிங்கிற கம்பெனி தயாரிக்கிறாங்க. சரி, இந்த மெகா நியூரான் ஓடி ப்ளஸ் கேப்சூலோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட், அதாவது சத்து மாத்திரை. சரி, இதனோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ரெட் பிளட் செல் அதாவது ஆர்பிசின்னு சொல்லுவோம், அந்த ஆர்பிசி ஃபார்மேஷனுக்கு இந்த டேப்லெட் பயன்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு சத்து நம்மளோட பாடியில் போய் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் இந்த மாத்திரை இந்த கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, புரோட்டீன் இதெல்லாமே எனர்ஜியாக மாறுறதுக்கு இந்த மாத்திரை ஹெல்ப் பண்ணுது. மேலும் இந்த மாத்திரையில் நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சத்துக்கள் இருக்கிறதுனால ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரித்து உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றுறதுக்கு இந்த மாத்திரை பயன்படுது. மேலும் பாடியோட மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் இந்த மாத்திரை பயன்படுது. பொதுவாக இந்த மெகா நியூரான் ஓடி பிளஸ் கேப்சூல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து ஒட்டுமொத்த பாடியும் ஹெல்த்தாக வச்சிருக்கிறதுக்கும் ஒரு குவாலிட்டியான வாழ்க்கைக்கும் இந்த மாத்திரை பயன்படுது. சரி, இந்த மாத்திரையை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் பரிந்துரைத்த அளவுப்படி இந்த மாத்திரையை எடுத்துக்காங்க. உணவுக்கு முன்போ பின்போ டாக்டர் பரிந்துரைத்தபடி ஒரு நாளைக்கு எவ்வளவோ அந்த மாத்திரை மட்டும் எடுத்துக்காங்க. அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்க வேணாம். அதேமாதிரி டெய்லியும் ஃபிக்ஸ்டு டைமில் எடுத்துக்கணும். சரி, இந்த மாத்திரை இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. சன்லைட்டில் படாத அளவுக்கு ஒரு கூல் அண்ட் ட்ரையான பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.